ஹலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், குமாரவயலூர், திருச்சி. அமைவிடம் திருச்சிக்கு மேற்கே 11 கிலோமீட்டர் தொலைவில் வயல்களும் சோலைகளும் சூழ்ந்த இடத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கோவில் சிறப்பம்சங்கள். இக்கோவில் உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழர்களால் கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தில் கட்டப்பட்டது. குழந்தைகளின் தோஷங்களை நிவர்த்திக்கும் தலம் ஆகும். இத்தலத்தில் திருமணம் செய்து கொள்வது சிறப்பு. அக்னிதேவன், அருணகிரிநாதர், திருமுருக கிருபானந்த வாரியார் ஆகியோர் போற்றி வணங்கிய தலம். ஆதிநாதர் சன்னதி கர்ப்பகிரகத்தின் சுற்றுச்சுவரில் 20 கல்வெட்டுகள் உள்ளன. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அவருடைய நாவிலே தன் வேலினால் ஓம் என்று எழுதி திருப்புகழ் பாட அருளிய தலம் இத்தலம். அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் பாடல்களில் இத்தலத்தின் சிறப்பினை 18 பாடல்களில் சிறப்பித்துள்ளார்கள். கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. தீர்த்தம். முருகன் தன் வேலால் உருவாக்கிய சக்தி தீர்த்தம் இக்கோவிலின் முன்புறம் உள்ளது. கால சர்ப்ப தோஷம் நீக்கும் வல்லமை உடையது. தல விருட்சம் வன்னி மரம். சன்னதிகள். இத்தலத்தில் முருகன் தன் தாய் தந்தையர் ஆகிய ஆதிநாதர் ஆதிநாயகியை முன்னதாக வணங்கிய பின்னர் தான் தன் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். பொய்யா கணபதி. மூலவர் அருள்மிகு ஆதிநாதர். அருள்மிகு ஆதிநாயகி. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. முருகன் ஒரு முகத்துடனும் 4 திருக்கரங்கள் உடனும் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். மயில் வாகனம். அம்பாள் தெய்வானையின் பக்கம் திரும்பி உள்ளது சிறப்பு அம்சம் ஆகும். அருள்மிகு முத்துக்குமார சுவாமி. தட்சிணாமூர்த்தி. அருணகிரிநாதர், மகாலட்சுமி, விஷ்ணு துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் தனி சன்னதி உள்ளது. இத்தலத்தில் உள்ள உற்சவ மூர்த்திகளில் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி, சதுர தாண்டவ நடராஜர் மூர்த்தங்கள் கலைநயம் மிக்கவை. நவகிரக சன்னதி. நவகிரக சன்னதியில் சூரியன் தனது தேவியர் சாயாதேவி மற்றும் உஷா தேவியுடன் மேற்கு நோக்கியும் ஏனைய 8 கிரகங்களும் சூரியனை நடுநிலையாக நோக்கியும் உள்ளன. கோவில் வரலாறு. இக்கோவில் உறையூரை தலைநகராக கொண்ட சோழ மன்னர்களால் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. சோழ மன்னர்கள் இப்பகுதிக்கு வந்து வேட்டையாடும் போது தாகம் எடுக்க 3 கிளைகளாக அமைந்து வளர்ந்திருந்த ஒரு கரும்பினை ஒடித்து தாகம் தீர்க்க எண்ணி ஒடித்த போது கரும்பிலிருந்து உதிரம் கசிய அவ்விடத்தை தோண்டிய போது கரும்பு வளர்ந்த அடிப்பகுதியில் சிவலிங்கம் தென்பட உடன் மன்னர் இத்திருக்கோவிலினை அமைத்து சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தார். பின்னர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இத்திருக்கோவிலின் வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளார். வழிபாடு. நவகிரக தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலில் உள்ள நவகிரகத்திற்கு பரிகாரம் வேண்டி பூஜைகள் செய்வது சிறப்பானது ஆகும். நீண்ட காலம் திருமணம் நடைபெறாமல் தடையாக இருந்த திருமண தோஷம் அகன்று திருமணம் நடைபெற இத்திருக்கோவிலில் ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் செய்வித்தால் திருமண தோஷம் நீங்கி திருமணம் கைகூடி நடைபெற்று வருவது கண்கூடு. இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dira videos and travel vlogs. Bye.